காதோடு தான் நான் பேசுவேன். என் பாப்பாக்கு 7 வயசு ஆச்சுது. சரி. ஆனா அவன் திடீர்னு ரொம்ப கோவப்படுறா, சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு. ஆஹா. ஆனா ரொம்ப கோவப்படுறா. அது மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறா. அது மாதிரி ஒரு சில நேரம் சம்பந்தம் இல்லாம அழுகுறா. என்னை யாரும் கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட யாருமே ஒட்ட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அப்படி ரொம்ப அழுகுறா. ஆனா இவ அந்த கேரக்டர் இப்படி பண்றப்ப பார்த்தாச்சுன்னா அசல் எங்க வீட்டுக்காரோட அம்மா அதே கேரக்டர்ல தான் இருக்கிறாங்க. யாரு கூடயுமே ஒட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தானாவே இருக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்துமே ஒரு 1 வீக் மட்டும் அங்க இருந்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு தனிமையாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அதே இதுலவே பாப்பா இருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? என்ன கிளாஸ் படிக்கிறா? 1வது போறா மேம். ஆனா படிக்கிறது நல்லா படிக்கிறா. கிளாஸ்ல டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்களா அவளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு? கேட்டிருக்கிறேன். அதான் மிஸ் சொல்றாங்க, எதனால பேப்பர் எடுத்து கிழிச்சிட்டு இருக்கிறா, ஒரு கவனிக்காம இருக்கிறா. ஆனா படிக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு வர்றா. ஆனா நீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்க இப்படி கூட்டிட்டு போய் காமிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப உங்களுக்கு இது ஒரே பொண்ணா உங்களுக்கு? இல்ல, ஒரு பொண்ணு இருக்கிறா மேம், ஒரு பையன் இருக்கா. பையன் என்ன, எத்தனை வயசு? பையன் 4 வயசு ஆகுது. ஸோ நீங்கள் பையனோட விளையாடும் பையனோட இவ கொஞ்சம் பொறாமையோட இருக்காளா இல்லை குழந்தை தம்பியோட நல்லா நார்மலா இருக்கிறா மேம். தம்பியும் பாப்போம் அவ்வளோ பாசமா இருக்கிறாங்க, பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு நேரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அதுக்கும் அதிகமாக கோவப்படுறா. சம்பந்தமே இல்லை, இப்ப கோவப்படுற விஷயமாவே இருக்காது. ஆனா ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கத்துறா. திடீர்னு இருந்தாக்கலாம், எந்த நேரம் எப்படி இருக்கா நான் புரிஞ்சுக்க முடியல, அப்படி இருக்கிறா. கோவப்பட்டு என்ன பண்றா? கையில எது இருக்கோ தூக்கி எரிஞ்சிருவா, இல்ல தம்பி அடிக்கிறா. நினைக்கிறேன் உங்களுக்கு குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க எல்லாம் அப்படித்தானே கோவத்தை காட்டுவாங்க. எல்லா குழந்தைங்களுமே கையில இருக்கிறத தூக்கி எங்க வீட்டுல யாரும் பெரியவங்க இல்ல, நான் தான் 2 பேருமே ஒண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணி ஒண்ணு மாதிரி வளர்த்துறேன். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க இது மாதிரிதான் உங்க அத்தை சின்ன வயசுல நடந்துக்குவாங்க. அதாவது இருக்கலாமா, அதாவது உங்க ஜெனட்டிக்கா சில குணாதிசயங்கள் வரலாம். ஆனா குழந்தைய இந்த மாதிரி சொல்லி சொல்லி முத்திர குத்தினீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அவங்க அப்படி சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றது சொல்லட்டும், அது உண்மையா கூட இருக்கட்டும், அது உண்மையாக கூட இருக்கட்டும், எல்லாரும் சொல்றது கூட சொல்லட்டும். நீங்க அதை மாத்தணுமா இல்ல அத மாதிரியே இருக்கணுமா உங்களுக்கு? எனக்கு அதை மாத்தணும். அப்ப அதை மாத்தணும் அப்படின்னாக்கா அதை ஃபர்ஸ்ட் டிக்கு போடக்கூடாது. நீங்க டிக்கு போடக்கூடாது. அவகிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் மேம், அந்த இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க கூட அதை நினைக்க கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க மனதில் என் மாமியார் மாதிரி நீங்க நம்புற வரைக்கும் நீங்க உங்க மகளை அப்படிதான் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை மாத்தணும். உங்களோட மனசுல நீங்க ஒரு முத்திரை பதிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல மேம், என்னுடைய மனசுல அப்படி இல்ல. எனக்கு இருக்குதுமா, சின்ன பிள்ளை வளர்றப்ப சரியாயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்களோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க அப்பாட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அவ அப்படிதான் ஆயிடுவா. ஸோ நீங்க அந்த மாதிரி இருந்தா கூட என் பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். எல்லார்ட்டையுமே அவங்க சொல்லிடுறாங்க, பாப்பா முன்னாடி வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி பாப்பா இல்லாத நேரத்துல எங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணும்போது சொல்லுங்க, அந்த மாதிரி நம்ம உண்மை அப்படி இருக்கலாம், இருந்தா கூட நம்ம அதை நம்ப கூடாது. நமக்கு அந்த பாப்பா அந்த மாதிரி குணங்கள் வேண்டான்னு நினைக்கிற பொழுது நாம புரிஞ்சுக்கணும். நாம் சும்மா நிராகரிக்க கூடாது. இப்போ அம்மா தனிமையாக எதற்காக இருந்தாங்க, எதனால் டிப்ரெஷன் ஆனாங்கன்றதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியல, நம்ம குழந்தைகளாக இருந்தோம். ஆனால் இப்போ நாம் பெற்றோர்களாக இருக்கோம், நம்ம குழந்தைக்கு நம்ம உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கோம். குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன வருத்தம், அந்த குழந்தைக்கு என்ன இழப்பு, அந்த குழந்தைக்கு என்ன ஏக்கம், அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும். அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் பண்ற அளவுல எங்க கேரக்டர்ல எதுவுமே இல்ல. இப்போ நானும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அவளுக்கு கரெக்டா சாப்பிட்றதுல இருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து ஒரு ஸ்கூல் பொருள் எல்லாமே அவ என்ன சொல்றாளோ கரெக்டா பண்ணி கரெக்டா கொடுக்குறோம். அது கூட தவறுதான். அவளுக்கு பஞ்சமேல நல்லா பாத்துக்கிறோம். அப்படி ரொம்ப பாத்துக்கிறதும் தவறுதான். ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷனா பண்றதும் தவறுதான். ஓவராட்ல மேம், ஓவராட்ல எந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் அது கரெக்டா 2 பிள்ளை ஒண்ணு மாதிரி தான் கரெக்டா பாக்குறேன். ஆனா அவ மட்டும் அப்படி இருக்கிறாளான்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதான் அந்த மாதிரி ஒரு பீடத்துல வச்சு அவளை அரசகுமாரி ராணி மாதிரி வச்சுட்டு அவளுக்கு எல்லாரும் சேவகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அவ அந்த மாதிரிலாம் பண்ணுவா.
சரியா? ஒரு ஒரு ரொம்ப தூக்கியும் வைக்கக்கூடாது, ரொம்ப குழந்தை வந்து கவலையே பற்றக்கூடாது, கஷ்டமே பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, அதுக்கிட்ட ஒரே நிராகரிக்கவும் கூடாது. ஒரு இயல்பாக வந்து செய்யணும். கூட கூட வந்து நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, இதை ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்காம, நீ இதை கற்றுக்கிறியா, உனக்கு சப்பாத்தி பண்ண சொல்லித்தரேன் வரியா அப்படின்னு கேட்கணும். அவள் வரமானாக்கா, அவள் தப்பாக பண்ணாக்கா அழகாக இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இதை வந்து வேஸ்ட் எனர்ஜி தான் மேம் பண்றேன். பிஎன்பி டெக்னிக்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து இதில் இது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும், நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, வந்து நம்ம சொல்லி தரட்டுமா கேட்டுட்டோம்னாலே அவளுக்கு கோவம் வந்துருது ரொம்ப. சரி, கோவம் வந்தாக்கா சரி வேண்டாம், நீ செய்கிறபடியே செஞ்சு இருக்கலாம், தூக்கி அப்படியே எரிஞ்சிடுறா. சரி, எரிஞ்சிட்டாக்கா பரவாயில்லன்னு விட்டுணும். அதுக்காக பயப்படக்கூடாது. எரிஞ்சா என்ன பாயிடப்போகுது? எரிஞ்சா இப்போ டெய்லி எப்பவுமே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே போறாள். அதனால எங்களுக்கு பயம் வருது, வளர்றப்போ இதே இதுல வந்துடுவா அப்படின்னு. இந்த பாருங்க, நீங்க ஓவரா வந்து உங்க பொண்ணை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா, சரியா? அந்த சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு நீங்க கூட அப்படிதான் இருக்கீங்க. ஓகே, உங்கள் மாமியார்னு கிடையாது, இப்போ நீங்களே ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருக்கீங்க. உங்களுக்கே கூட வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சுதுன்னா அதுக்கு நீங்கள் பெரிதளவில் வருத்தப்படுறீங்க. அது வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன விஷயங்கிறத உங்களால் உணர முடியல. அது ஒரு பெரிய விஷயமா. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லுவேன், கல்யாணம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா பிறந்துச்சுது. எங்கள் அம்மா யாருமே என்னையும் கவனிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. நானே வளர்த்தினேன்னா ஆனால் எனக்கு ஒரு பயம் தான் பாப்பா அப்படி பண்ணுறது. அதான் உங்களோட டிஃபெக்டிவ்னஸ் தான், உங்கள் மாமியாரது கிடையாது. உங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்குது, உங்களுக்கு நிறைய டிஃபெக்டிவ்னஸ் உங்களோட இதில் இருக்கிறது எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அந்த குழந்தை மேலே. அதாவது நீங்கள் ஒரேடியாக வந்து கிடைக்காத பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிறது, அதெல்லாம் வந்து அவளை தவறான பேரண்டிங், சரியா? அப்புறம் நீங்களே வந்து அவளை வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா குழந்தை சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க. ஓகே, அந்த சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு ரோஷம் ஜாஸ்தி இருக்குது. அந்த ரோஷம் வந்து பரம்பரை குணம். அந்த ரோஷம் வந்து அம்மா அப்பாவுக்கு இருந்தான்னா குழந்தைக்கு வரும், பாட்டி தாத்தாக்கு இருந்தால் வரும். ஸோ அப்போ ரோஷம் வேண்டாம் அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய விஷயம் அவள் பண்ணுற அந்த டேண்ட்ரம்க்கெல்லாம் பயந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஆக்ட் அவுட்டுக்கு வந்து சரி பரவாயில்ல, என்ன இப்போ தூக்கி போட்டால் என்ன, உடஞ்சி போனால் என்ன, அடுத்தது வந்து நம்ம சொல்லிடணும், இப்போ இந்த விஷயம் நீ தூக்கி போட்டு உடச்சேன்னா திருப்பி அதை வாங்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்கள கற்றுக்கணும், அந்த கான்சிக்வன்சஸ் வழியாக கற்றுக்க வைக்கணும், அவ்வளோதான். கான்சிக்வன்சஸ் தான், அது வழியாக தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரேடியாக வந்து பொண்ணு வந்து மனசு நீங்கள் சொல்கிறீங்களா உடஞ்சா உடையட்டும் அப்படின்னு நம்ம இப்படி சொல்லிட்டோனாவா, சரி உடையட்டும் எனக்கு என்ன அப்படிங்கிற, அது மாதிரி ஏதாவது சாட்டிஸ்ஃபை. சரி, என்ன பொருள் உடைச்சா இப்போ லேட்டஸ்ட்டாக? வலிக்கட்டும் அப்படிங்கிற. லேட்டஸ்ட்டாக என்ன பொருள் உடைச்சா? லேட்டஸ்டா வந்து இந்த தம்பி டம்ளர் உடைக்கிறது அப்படி தூக்கி போட்டனால உடஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிறேன். உடையட்டும், நீங்க தானே வாங்கி கொடுக்குறீங்க, உடையட்டும் அப்படிங்கிறா. சரி, ஓகே. அப்போ இது உடையுதுங்கிற அந்த ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. எதுலையுமே குழந்தைங்கள்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பொருளோட விலையெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லிடணும், இந்த பாரு உடைக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா உன்னோட ஐட்டம் அதை உடைச்சிக்கோ, தம்பியோட பொருளை எடுத்து உடைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு அவன் உடைக்கிறதுல கூட ஃபீல் பண்ண, ஏன்னா தம்பி பக்கத்துல நிற்பான், கீழே விழுகிறப்ப அவன் மேல பட்டு அவன் மேல ரத்தம் வர்றப்ப சொல்றீங்க பாப்பா தம்பி மேல படுறது வரட்டும், நம்பிக்கை தானே ரத்தம் வருதோ அப்படிங்கிறால, அதனால எனக்கு சங்கடம் ஆயிடுது. அது மாதிரி நேரத்துலலாம் வந்து டிசிப்ளின் பண்ணணும். சரி, அப்போ அது வந்து குணங்கெட்ட செயல். ஓகே, ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை நம்ம தூக்கி போடுறோம், அதனால ஒருத்தருக்கு வந்து காயம் பட்டு ரத்தம் வருதுன்ற போது கூட வரட்டும் அப்படின்னாக்கா அது வந்து தட் இஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான் எனக்கு வந்து சங்கடமா இருக்குது. அதை வந்து நீங்கள் டிசிப்ளின் தாம்மா பண்ணணும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து டிசிப்ளின் எப்படி பண்ணுவாங்க, ஒரு 2 அடி கொடுப்பாங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சேனாக்கா நீ வந்து அவனுக்கு ரத்த காயம் வருது, அப்போ உனக்கு வலிச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணணும். அப்படிலாம் வந்து சரி அடிங்க, எனக்கு ரத்தம் வரட்டும், அதனால ஒன்றும் இல்லை, எனக்கு தான் வலிக்குது அப்படிங்கிறா. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா சொல்லணும், இந்த மாதிரி வந்து நீ இன்னொரு தடவை தம்பிக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஆச்சுன்னா நான் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் உன்னை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுருவாங்க. அங்கே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்ய விட மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து சில விதிகள் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் வாழணும். அப்படி முடியலன்னா நீ உன்னை போய் கற்றுக்கிட்டு வா, உன்னை வேறு வழியே கிடையாது. அது வந்து நீ வந்து உனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ என்ன வேணால் செய்யலான்னா அதுக்கெல்லாம் இந்த வீடு கிடையாது. இந்த வீட்டில் சில விதிகள் எல்லாருக்குமே உண்டு.
இப்போ நான் கூட தான் எனக்கு கூட தான் கோவம் வருது, அதுக்குன்ட்டு உன்னை போட்டு அடிக்கிறேன்னா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் தான் புரிய வைக்கணும். ஓகே? இல்ல மேம் நான் இல்ல மேம் ஒரு தடவை பேசின உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கொண்டு விடுங்க. அப்போ 2 நாள் கொண்டு விடுங்க அப்படிங்கிறது ஃபீல் பண்றேன். எப்பவுமே தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறா. சரிங்க, இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதை வந்து தீர்க்கமாக நம்புறீங்க இல்லையா? இப்போ எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் சொல்கிற தகவலை வச்சுட்டு உங்கள் பெண்ணுக்கு வந்து மனக்கோளாறு இல்லை உங்கள் பெண்ணுக்கு பண்பியல் கோளாறுன்னு சொல்ல எனக்கு முடியாது. ஏன்னா வந்து 7 வயசு தான் ஆயிருக்கு உங்கள் குழந்தைக்கு. ஸோ அவளை வந்து எது ட்ரிகர் பண்ணுறது, அவளுக்கு வந்து டிஃபிகல்ட் பர்சன், அது எனக்கு புரியுது. அந்த குழந்தை வந்து வளர்க்குறது டிஃபிகல்ட்டு, அது எனக்கு புரியுது. பட் நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா, நான் சொல்கிறது ஒன்றுத்துக்கும் நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களோட குழந்தை வளர்ப்பில் உங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ்க்கு நீங்கள் என்னென்ன செய்யலாங்கிறத செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதெல்லாம் கவனித்து அதெல்லாம் செய்து பாருங்கள். அப்படி எதுவுமே முடியல, அதெல்லாம் முடியாமல் அவள் ஒரு ஷீ இஸ் அ டெவில் சைல்டு அப்படின்ற மாதிரி உங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. சரிங்களா? ஆமாம், தேங்க்யூ. இப்போ பேசின நேயரோட குழந்தையை பற்றி அவங்க சொன்னதுலேருந்து நமக்கு புரிகிற விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த குழந்தை அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ம்னஸ் தெரியல. ஃபர்மாக இருக்கிறதுனா என்ன, உறுதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் இப்போ இவங்க சொன்ன இந்த குழந்தை பண்ணதுக்கு லூட்டி நான் வந்து 4 மடங்கு நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நான் இப்போ சொல்ல முடியாது மீடியாவில். ஆனால் சில சமயத்தில் தேவைப்பட்டதுன்னா அந்த காலத்தில் பெற்றோர்கள் அப்படி தான் பண்ணாங்க. ஓகே, அந்த காலத்தில் வந்து எல்லா பெற்றோர்களுமே அதை பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. என்னென்னா, இதை மாதிரி நீ உன்னை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீ வந்து வெளியில் போய் அசிங்கப்படக்கூடாது, நீ பண்ணுறது தவறுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அப்போ அந்த காலத்தில் புரியலைனா கூட பெரும்பாலும் வந்து புரிஞ்சுக்க மாட்டோம், பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து இந்த நான் உனக்கு நல்லதுக்கு தான் செய்தேன் அப்படிங்கிறத நம்மளை உணர வைக்கும் பொழுது ஒரு காலத்தில் புரிஞ்சுப்போம். சரி, அம்மா அடித்தது நல்லதுக்கு தான், நாம் சரியாக புரிஞ்சுக்கல, ஸோ நாம் விட்டு கொடுக்கல, நாம் கோபத்தை ரொம்ப காட்டுறோம், அது தவறு, அது வந்து அனுமதி கிடையாது, அந்த மாதிரிலாம் கோபத்தை காட்டுறதுக்கு சமூகத்தை முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து உறுதியாக இருக்கணும். பேரண்ட்ஸ் உறுதியாக இருக்கிறத வந்து மாற்றிக்கக்கூடாது. அது உடனே 7 வயசில் உடனே 10 வயசுல ரிசல்ட் கொடுக்கும்னு கிடையாது, 20 வயசில் கூட ரிசல்ட் கொடுக்காது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து தான் செய்வது தவறுங்கிறது புரிய வைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து உறுதியாக சில விதிகளில் இது இப்படி தான் இருக்கணும், இதை மீறினா இது கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளை தண்டிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது. நீ இந்த மாதிரி பண்ணாததுனால எனக்கு உன் மேலே அன்பு கிடையாது, நீ என் பிள்ளையே கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஸோ அதே நேரத்தில் வந்து வளர சில விஷயங்கள் வந்து சரியாகும். இப்போது சின்ன குழந்தைன்றதுனால இப்போ வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதோ கவுன்சிலிங் கொடுக்குறதோ அதெல்லாம் வேஸ்ட்டு. பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் அவசியமாக தேவை. முடிஞ்சாக்க ஒரு பேரண்டிங் கவுன்சிலிங் தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எப்படி இருந்தாலுமே அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து தனக்கு கவனம் கொடுக்கணுங்கிற ஒரு நீட் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த தேவையான அளவுக்கு பாராட்டுதல், அப்ரிசியேஷன் கொடுக்கணும். லோன்லினஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளுக்கு நட்புகளும் கிடைக்க மாட்டேங்குது. வெளியிலையும் எல்லா இடத்துலையும் சுயநலமாக நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் நட்புகள் ஏற்படுத்திக்கிறது கூட கஷ்டம்தான். ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாலிட்டி மாதிரி தோணுது அப்படிங்கிற உங்களுடைய உள்ளுணர்வு சரியானதாக இருக்கலாம். ஆனால் அதையே நீங்கள் வந்து ஸ்டீரியோடைப்பாக சொல்லி நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை நிச்சயமாகவே ப்ராப்ளமேட்டிக் பர்சன் ஆகிடுவா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சரி செய்யணும். நாம் என்னென்ன கற்றுக்கலாம், நம்ம எப்படி வந்து இந்த குழந்தைக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி செய்யும்போது ரோல் மாடலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு குழுவாக அமைதியாக மெடிடேஷன் பண்ணுறது, டயலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது, அந்தந்த நிமிஷத்தில் வாழறது, பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. குடும்பத்தில் யாராவது பதட்டத்தோடு இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள், யாராவது மன அழுத்தத்தோடு இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரிலாம் மன அழுத்தம் பதட்டம்லாம் இருந்தானா அதனோட விளைவு கூட குழந்தைகள் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்க.
ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, குழந்தையோட சேர்ந்து வாக்கிங் போகிறது, நிறைய உடல் உழைப்பு இது பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் பெயிண்டிங், ட்ராயிங் இந்த மாதிரிலாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கவனம் மாற்றி கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்.